பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். சந்தோஷமாக வாழ்வோமே. பிறர் யார் என்று ஆராய்ச்சிகள் செய்து நமக்கான சந்தோஷத்தை இழந்து விடாமல் நம்மை யார் என்று ஆராய்ந்து அறிந்து இருப்பை ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் உண்மையான சந்தோஷமாகும். இங்கு என்ன நடந்தாலும் சரி, நாம் நம்மை உணர்வது மட்டும்தான் நிறைவை தரும். மற்ற எல்லாமும் தவிப்பையே பெற்றுத்தரும். இங்கு நாம் பிறருக்கு செய்வது மற்றவர் மூலம் நமக்கே திரும்ப வந்து சேரும் என்ற புரிதலும் பயமும் நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்துவிட்டால் நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனை சிந்தித்து வினைகளிலிருந்து சிக்கிக்கொள்ளாமல் நம்மை தற்காத்து கொள்ளலாம். அதனால் நமக்கான சந்தோஷம் நம்மிடம் மட்டுமே நிலைத்திருக்கும். ஆக நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றிலும் பிறர் நலன் ஒன்றே முக்கியமாக இருந்துவிட்டால் போதும். நமக்கான சந்தோஷத்தை வெளியில் தேட வேண்டிய அவசியம் இருக்காது என்பது சத்தியமான உண்மை. முதலில் நம்முடைய மனதானது ஒன்றை எப்படி பார்க்கின்றதோ அதன் விளைவை நம்முடைய அறிவால் உற்று நோக்குதல் வேண்டும். அதன் பின்பு நன்றெனில் அதனை தொடரலாம், தீதெனில் கைவிட்டு விடலாம். மனம் மகிழ்ச்சி அடையும் போது நாம் விழிப்புடன் இயங்குவதற்கு மனம் மறுத்துவிடும். மனதின் ஆசையே முந்திக் கொண்டு நிற்கும். அவரவரின் கர்ம வினைக்கு ஏற்ப அவர்களின் சுயத்தினில் விழிப்பு நிலையற்றவராக இருக்க வைத்து மனதை விதியின் பிடியில் சிக்க வைத்து பெற்ற சந்தோஷத்தையும் மறந்துவிடும். வரவேண்டிய சந்தோஷமும் தடுக்கப்படும். இது பேரண்டம் தீர்க்கின்ற வினை செயலாகும். அதுவே சுயத்தில் விழிப்பு உடையவர்கள் விதியின் பாதையை அறிந்து அதனை மதியால் சிந்தித்து தன் இருப்பை உணர்ந்து புதிய வினைகளற்ற வல்ல வாழ்வை வாழ்வார்கள். அதுவே நிலைத்த சந்தோஷம் என்பார்கள். பேரண்டமானது நம்முடைய சுயத்தன்மையை விழிப்படைவதற்காகவே பற்பல சோதனைகளை கொடுத்ததை உணர்ந்து தன்னை அறிந்து வாழ்வார்கள். அந்த சோதனைகளால் அவர்களின் மனம் ஓர் எல்லைக்குள் ஒடுங்கி பேரறிவானது அவர்களுக்குள் பெருகிவிடும். அதன் பின்னர் அவர்கள் யார் யார் எவ்வழியில் செல்கின்றார்களோ அவ்வழியில் செல்லட்டும் என்று எதற்கும் அலட்டிக்கொள்ளாமல் எதையும் விட்டு கொடுத்து பிடிவாதங்களின்றி கடந்து விடுவார்கள். துரோகம் இழைத்தோரையும் மன்னித்து அங்கும் நன்மைகள் செய்து அன்போடு பயணித்து விடுவார்கள். அப்படி அவர்கள் மனமடங்கி பற்பல கடினமான சோதனைகளை அந்த கால நேரத்தை கடந்து வந்தார்களோ அந்த பொறுமையும் சகிப்பையும் பதிவு செய்த இந்த பேரண்டம் அவர்களை பார்த்து சிரித்தவர்களின் முன்பு அவர்களை சாதனையாளராக மாற்றி மிகப்பெரிய உயரத்தை அடைய வைத்துவிடும். அப்படியானோரே வாழ்வில் நிலைத்த சந்தோஷத்தை காண்கிறார்கள். இங்கு சுயநல வாழ்வை வாழ்பவர்கள் விதி வழியில் வரும் சந்தோஷத்தை உண்மை சொர்க்கம் என்று கருதி பயணித்து துன்பமான நரகத்தில் வீழ்கின்றார்கள் என்பதும் உண்மை. அதுவே அன்பும் அறிவும் உடையவர்கள் பிறர் நலன் பேணி வாழ்ந்து எதையும் ஏற்றுக்கொண்டு பொறுமையுடன் விட்டு கொடுத்து அன்புடன் வாழ்வதால் நரகத்தின் பிடியிலிருந்து தப்பித்து விடுகிறார்கள். மேலும் இங்கு விரும்பத்தகாத பிடிக்காத செயல்களை செய்ய தவிர்த்து விடுகிறார்கள். பிடிவாதமுடைய மனிதர்களின் பிடியை விட்டு விலகி நிற்கிறார்கள். யாரையும் பயமுறுத்த மாட்டார்கள்.
இங்கு தங்களை பயமுறுத்துபவர்கள் அவர்களுக்குள் அதீத பயம் கொண்டவர்கள் என்பதை உணர்ந்து சந்தோஷத்துடன் வாழ்வை வாழ்வார்கள். உதாரணத்திற்கு ஓர் சிறிய கதையை பார்ப்போம். அதாவது ஓர் ஊரில் ஓர் ஞானி ஒருவர் இருந்தார். அந்த ஞானியை நோக்கி 2 நபர்கள் வந்தார்கள். அதில் ஒருவர் மிக சிறந்த உழைப்பாளி, எதையுமே நேரில் பேசக்கூடியவர். மற்றொருவர் கள்வர், எதையுமே மறைவில் செய்பவர். ஞானியிடம் வந்த இந்த இருவரில் அந்த கள்வர் கூறினார், நான் மிகவும் திறமையாக பலரை ஏமாற்றி பொருள் பறிப்பேன். பிறர் சொத்துக்களை அபகரிக்க சிலரை கொன்றிருக்கிறேன். கொள்ளையடித்ததால் மிகவும் ஆடம்பரமாக வாழ்ந்து வருகின்றேன். நான் செய்வதை என் குடும்பமும் என் சுற்றமும் போற்றி மகிழ்கின்றது. ஆனால் இந்த மனிதர் மட்டும் என்னை திருந்த சொல்லி கட்டாயப்படுத்துகிறார். என்னை தவறாக பேசுகிறார். என் செயலை கண்டிக்கிறார் என்றார். இதை கேட்ட அந்த ஞானி மிகச்சிறந்த அந்த உழைப்பாளியை பார்த்து, இந்த கள்வர் தன் செயலை தொழிலாக நினைத்து அதை உயர்வாகவும் கருதி தன்னை உயர்ந்தவன் என்று கூறிக்கொள்கிறார். அவருக்கு அவர் சொல்வதுதான் சரி என்று தெரிவித்து அந்த கள்வரை அனுப்பி வைத்து விட்டார். அந்த கள்வர் மிகவும் ஆனந்தமாக சென்று விட்டார். அதன்பின் உழைப்பாளியை அருகில் அழைத்த ஞானி கூறினார், அந்த கள்வரிடம் யார் என்ன சொன்னாலும் அவர் திருந்த மாட்டார். தான் செய்தது தவறென்று உணராத பிடிவாதம் கொண்ட யாவருமே முட்டாள்கள். அந்த முட்டாள்களை நாம் கண்டித்தால் வஞ்சமும் பகையும் தான் வளரும். அதனால் வினைதான் பெருகும். அத்தகு அற்பர்களிடம் வீண் விவாதம் செய்யாமல் விலகி நிற்க வேண்டும். ஆன்ம அறம் இல்லாதவர்களிடம் விலகி நிற்பதுதான் மானுட அழகு. ஆக நடப்பதை எல்லாம் ஓர் பார்வையாளராக பார்த்து கடந்து விடுங்கள். காலம் அதன் வேலையை சரியாக பார்த்து கொள்ளும் என்று கூறி அந்த உழைப்பாளியிடம் கூறினார். இப்படித்தான் நம்முடைய சுற்றம் முழுவதும் இருக்கிறது. விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்ற நினைப்பது என்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் தானே. பாம்பை விட பன்மடங்கு விஷமுடைய மனிதர்கள் எத்தகைய மேற்கல்வி எல்லாம் கற்றிருந்தாலும் தாங்கள் கற்றது கைமண்ணளவு என்று உணராமல் பிறர் குணத்தை மாற்றம் செய்ய போராடுவார்கள். சுற்றமே சுயநலம் என்பதை உணர்ந்து நம்மை நாம் செதுக்கிக் கொண்டு வாழ்வதுதான் சந்தோஷமான நல்ல வாழ்க்கையாகும். அதை விடுத்து யாரை திருத்த முயன்றாலும் அது வீண் முயற்சிதான். அதிலும் முட்டாள்களை திருத்த முயற்சி செய்யவே கூடாது என்ற தெளிவு வேண்டும். தங்களை தாங்களே அறிவாளிகள் என்ற நினைப்பில் வாழ்பவர்கள் அவர்கள் வழியில் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று விட்டுவிட வேண்டும். இழந்ததை எண்ணி வருந்தாதே என்று சொல்வது சுலபம்தான். ஆனால் இழந்து துடிப்பவர்களுக்குத்தான் அந்த வேதனை தெரியும், அது எவ்வளவு பெரிய வலி என்று. இங்கு உண்மை என்னவெனில், நாம் இழக்க வேண்டியதை இழந்தும் பெற வேண்டியதை பெற்றும் தான் ஆக வேண்டும் என்பது கருமக் கணக்கு, வினை கணக்கு. இதை உணர்ந்தவர்கள் இழந்ததை நினைத்து வருந்தாமல் இழந்த யாவுமே தங்களின் வினை தீர்க்க நடந்த நிகழ்வென்று தன் இருப்பை உணர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வார்கள். வினையால் பிறந்து பலருடன் கலந்து வாழ்ந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து நிறைவில் இங்குள்ள எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் சாதாரண மனித வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டால் வாழும் வரையில் ஒவ்வொரு நிகழ்விலும் பிறநலன் பேணி சந்தோஷமாக வாழலாம். ஆக இங்கு எதுவும் நிரந்தரமல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இங்கு நமக்கான உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவிற்கு ஒதுங்கி நிற்கவும் தெரிய வேண்டும். ஏனெனில் இங்கு காணும் அனைத்தும் போலியானதுதான். நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு நமக்கு விவேகம் தேவைப்படும் போது அற்புதமான விவேகியாக இருக்க வேண்டும். முட்டாள்தனம் தேவைப்படும் போது பிரமாதமான முட்டாளாக இருக்க வேண்டும். நாம் பிறருக்கு கொடுத்து ஏழையானாலும் கூட பரவாயில்லை.
பிறரிடம் அபகரித்து பணக்காரராக வாழக்கூடாது என்ற தெளிவுடன் வினையற்ற வாழ்வை வாழ்ந்தால் போதும். நம்முடைய நோக்கம் உறுதியான உழைப்பில் இருந்து அந்த உழைப்பினால் நல்ல செயல்களை பேதமின்றி செய்து வரும்போது பிற ஆத்மாக்களை சந்தோஷம் காண வைப்பது மட்டுமன்றி நாமும் சந்தோஷம் காணலாம். நம்மை நாம் உணர்ந்து நம்முடைய பிறப்பின் ரகசியம் அறிந்து கொண்டால் இந்த வாழ்வு என்பது நமக்கான வினை நீக்கம் வந்ததென்று உணர்ந்து விடலாம். மேலும் இந்த பேரண்டம் நிரந்தரமாக நின்று இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்த்துவதை அறியலாம். மனிதர்கள் எதையும் உணராமல் இங்கு எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் என்று நம்பி பயணித்து பின்னர் அடைந்த எதுவும் தங்களுடன் வரப்போவதில்லை என்று உணரும்போது அவர்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டதாக கருதுகிறார்கள் என்ற தெளிவு பெறலாம். இப்படி முழுமை பெறாத வாழ்வை வாழும் மனிதர்கள் உண்மை சந்தோஷத்தை இழந்து சலிப்பு அடைவதில் மீண்டும் பிறவிப்பினி உண்டாகிறது. இங்கு உண்மையாக இருந்து என்ன பயன்? கிடைப்பது எல்லாம் தவறான பெயர்கள் மட்டுமே என்று சிலர் நினைத்து ஒதுங்கி விடுகின்றனர். உண்மையின் பலம் அறியாதவர்களின் பொய் பிதற்றல். அதற்கு நாம் பொறுத்திருந்தால் நிச்சயம் தெரிய வரும். இங்கு ஏமாற்றம் அடைந்தவர்கள் தங்களின் முட்டாள்தனத்தாலும் இரக்க குணத்தாலும் ஏமாற்றமடைந்ததாக கருதுகின்றனர். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அதுதான் கர்ம வினையின் சூட்சுமம். அது நம்முடைய தேவை, ஆசை, எதிர்பார்ப்பு, சுயநலம் என்ற வடிவில் நாம் செய்த வினைக்கொப்ப மனிதர்களை நம்முடைய உறவாக நட்பாக இயங்க வைத்து அதன் வினையை சரிப்படுத்திக் கொள்கின்றது. எனவே நாம் கொண்ட இருப்பை உணர்ந்து அந்தந்த நொடியில் வாழ்வை ரசித்து வாழ்ந்தால் சந்தோஷம் நிலைக்கும். மனிதர்கள் தங்களின் பிறவி நோக்கத்தை வெற்றியோடு நிறைவு செய்து கொள்வதற்காகத்தான் இயற்கையானது எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் நமக்கு சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிறது என்பதை உணர்ந்து பேரண்டமான இயற்கையோடு ஒத்த வாழ்வை உணர்ந்து வாழ்ந்தால் நிலைத்த சந்தோஷத்தில் நீடூழி வாழலாம். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க, போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள். இட்ஸ் an excellent magazine. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.